தூக்குத்தொடர். யோகி பாபு அவர்கள் ஹீரோவாக நடித்த படம் தான் தூக்குத்தொடர். மொட்டை ராஜேந்திரன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. நம்ம முதல்ல யோகி பாபு அவர்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி ஆகணும். ஏன்னா வருஷத்தில் 365 நாள் பிஸியாக நடிச்சிட்டு இருக்க ஒரு நடிகர். வருஷத்துக்கு ஒரு 2 படம் ஹீரோவாக நடித்து நம்ம கொடுத்துட்ருக்காரு. அவருக்கு மேலே வாழ்த்துக்கள் சொல்லணும். படத்துக்குள்ளே போகலாம். ஒன்றும் பெரிய கதையெல்லாம் இல்லை, ஒரு திருட்டு கதை தான். திருட்டு கதை இல்லை, திருடர்கள் கதை. உடனே அங்கே போயிடாதீங்க, என்ன திருட்டு கதையா அப்படின்னு சொல்லிட்டு. அலிபாபாவும் 40 திருடர்களும் அப்படிங்கிற ஒரு படத்தோட வெர்ஷன் 2 அப்படி வச்சுக்கலாம். அதில் கோயிலுக்குள்ளே திருட போனாங்க, இதில் கிணத்துக்குள்ளே திருட போகிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவும் இல்லை. யோகி பாபு அவர்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தவங்க. கிணத்துக்குள்ளே ஒரு பேயா நடிச்சிருக்காங்க, ஒரு கிரீடத்தை பாதுகாக்கிறது. அந்த கிரீடத்தை கொள்ளையடிக்க வர டீம் தான் நம்ம மொட்டையாக. இவங்க 2 பேருக்குள்ள நடந்த ஒரு திருட்டு கதையை, திருடர்கள் கதையை காமெடி கலந்து கொடுத்துருக்காங்க. யோகி பாபு வழக்கத்துக்கு மாறாக ஒரு கிணத்துக்குள்ளே ஒரே இடத்துல இருந்து ஸ்டோர் பண்ணியிருக்காரு. இந்த கிரீடம் எப்படி கிணத்துக்குள்ளே போச்சு, யோகி பாபு ஏன் இந்த கிரீடத்தை பேயாக இருந்து பாதுகாக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். படம் 2.5 மணி நேரம் நம்மளை மகிழ்ச்சிச்சா அப்படின்னா ஓகே, பரவாயில்ல. இப்போ வர எவ்வளோ படங்களுக்கு மத்தியில் இந்த படம் பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். யோகி பாபு வழக்கம் போல் நடிச்சிருக்காரு. மொட்டை ராஜேந்திரன் சொல்லவே தேவையில்லை. அவர்கிட்ட நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே நடித்து கொடுத்துட்டு போகிறவர் தான் மொட்டை ராஜேந்திரன். அவர் வழக்கம் போல் யதார்த்தமாக நடிச்சிருக்காரு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் வெளியான ப்ளூ ஸ்டார், சிங்கப்பூர், சலூன், தூக்குதொடர் இந்த படங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தா ப்ளூ ஸ்டார் அது ஒரு தனி ட்ராக், சிங்கப்பூர் அது ஒரு ஓடி போகிற கதை, தேவையில்லாத கதை. தூக்குதொடர் பரவாயில்லை அந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான் இருக்குது. மறுபடியும் ஒரு வாழ்த்துக்கள். 1 டைம் வாட்சபிள், ஃபேமிலியாக பார்க்கலாம், ஜாலியாக இருக்கும், நகைச்சுவையாக இருக்கும்.